இங்கு நீ வா எந்தன் நெஞ்சில் பஞ்சம் வஞ்சம் நஞ்சே மிஞ்சும் உடல் வேறு வேறாகி உயிரை தந்தவளே நானே நாகம் நானே. எல்லாரோடையும் அதிகம் உன்னை நம்பினது நான் தான் மயூரி. உன்னை யாராவது ஏதாவது சொன்னா நான் தான் அவங்க வாய முன்ன. அப்படி இருக்கும்போது நீ இப்படி பண்ணலாமா? அது என்னமோ சொன்னீங்களே, சரோஜா அம்மாவுக்கு குழந்தைங்க இல்லைன்னு. குழந்தைங்க பிறப்பாங்க. சரோஜா அம்மாவுக்கு குழந்தைங்க பிறப்பாங்க. எனக்கு அர்ஜுனுக்கும் நடக்க போற கல்யாணத்தை நிறுத்த அவ போட்ட மாஸ்டர் பிளான் இது. அமிர்தா, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். சாட்சியா? என்னது? அன்னைக்கு நானும் அர்ஜுனா எடுத்துக்கிட்ட செல்ஃபி போட்டோஸ் என் போன்ல தான் இருக்கு. இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். கூட நான் பாக்குறேன். பாத்துக்கோ அர்ஜுன், இவளோட சுயரூபத்தை பாரு. இல்ல இல்ல, எனக்கு எதுவும் தெரியாது. இந்த போட்டோ என் போன்ல எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஓஹோ, உன் போன்ல எப்படி வந்துச்சுன்னு உனக்கே தெரியாதா? நாங்களாம் என்ன சின்ன குழந்தைய நீ சொல்ற கதையெல்லாம் நம்புறதுக்கு? இல்ல இல்ல, இதெல்லாம் அமிர்தா. போதும், வாயை மூடிக்கிட்டு இருக்கியா? உன் லட்சணம் என்னங்கிறது அன்னைக்கு எனக்கு கோவிலையே தெரிஞ்சு போச்சு. செய்யற தப்பெல்லாம் நீ செஞ்சுட்டு பழைய பாவம் அந்த பொண்ணு தலையில போடுற. நீ எப்படிப்பட்ட ரெட்டத்தலை பாம்புன்னு எனக்கு தெரியாது. இந்நேரத்துக்கு எல்லாம் முடிஞ்சு போயிருக்கும். எல்லாமே முடிஞ்சு போயிருக்கும். நான் நினைச்ச மாதிரியே நடந்திருக்கும். நடந்தே தீரும். ஹே மயூரி, நீ எப்படிப்பட்டவ, உன் புத்தி எப்படிப்பட்டதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்ன மாதிரி சூழ்ச்சிக்காரிகளை சூழ்ச்சி பண்ணிதான் தோக்கடிக்கணும். தப்பி தவறி நீ மட்டும் நல்ல பொண்ணா இருந்திருந்தா அந்த வீட்டுக்குள்ள வேற வழியில எப்படி உள்ள போறதுன்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பேன். ஆனா உன்ன மாதிரி குடும்பத்தையே கெடுக்கணும்னு நினைக்கிறவளுக்கு ஓ வழியில குறுக்கிட்டு தான் உன்னை தோக்கடிக்கணும். அப்படிதான் செய்யறேன். இதுக்கு மேல நான் அந்த வீட்டு மருமகள் ஆறத தடுக்க யாராலையும் முடியாது. எதிரியை அழிக்கிறதுக்கு நான் எல்லா வகையிலையும் தயாராயிட்டேன். இப்போ ஒவ்வொருத்தரையும் பலி வாங்குறது மட்டும்தான் மிச்சம். நீங்க யாரும் என்ன நம்ப மாட்டீங்கல்ல?
மயூரி மயூரி என்ன பண்ற நீ? உனக்கு நான் பைத்தியமா? ஏன் வீட்டுல கலாட்டம் பண்ணிட்டு இருக்க? ஆமா மாமா, அப்படியே வச்சுக்கோங்க. எனக்கு பிடிச்சிருக்க பைத்தியம் போகணும்னா நீங்க எல்லாரும் என்ன நம்பி ஆகணும். நிச்சயமா யாரோ இதுல சூழ்ச்சி பண்ணிருக்காங்க. எனக்கு தெரியும். நான் சொல்ற எதையும் நம்புற சூழ்நிலையில நீங்க இல்ல. நிஜமா சொல்றேன் அத்தை, நீங்க வேண்ட அந்த சாமி மேல சத்தியமா சொல்றேன், எனக்கு எதுவும் தெரியாது. நிஜமாவே எனக்கு எதுவும் தெரியாது. சீ, நீ செஞ்சிருக்க இந்த கேவலமான காரியத்துக்கு தெய்வத்து மேல சத்தியம் பண்றியா? அசிங்கமா இல்ல? அர்ஜுன், நீயாவது சொல்ல அர்ஜுன். எனக்கு தெரியும், இந்த போட்டோஸ பார்த்தா யாரா இருந்தாலும் சந்தேகப்படுறது சகஜம். இருக்கட்டும், நான் தப்பு பண்ணேன்னு நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னா நான் சாட்சி ஆதாரத்தோட உங்க முன்னாடி வந்து நிக்கணும்ல. ஏய், இதுக்கு மேல வேற என்ன சாட்சி வேணும்? நீ பேசு கரண், பேசு. எல்லாரும் என்ன வேணாலும் பேசுங்க. இப்ப எல்லாமே எனக்கு எதிரா இருக்கு. என் பக்கம் நியாயம் இருக்குங்கறத என்னால நிரூபிக்க முடியல. அதனால பேசுங்க, நல்லா பேசுங்க. மாமா சொல்லு. கடைசியா கேக்குறேன் மாமா, எனக்கு இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க மாமா. என் மேல தப்பு இல்ல, நான் எந்த தப்பு பண்ணலங்கறத சாட்சி ஆதாரத்தோட உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி சூழ்ச்சி பண்ணது யாருங்கறதையும் நான் கண்டுபிடிக்கிறேன். அவங்க முகத்தெரிய கிழிச்சு உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன் மாமா. ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க மாமா, ப்ளீஸ். உன்னால உன்னை ப்ரூவ் பண்ணிக்க முடியுங்கிற கான்ஃபிடன்ஸ் உனக்கு இருக்கா? கண்டிப்பா இருக்கு மாமா. ஆனா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. கண்டிஷன் என்னது? நான் சாட்சி ஆதாரத்தோட வந்து என் பக்கம் எந்த தப்பும் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டேனா, அப்ப அர்ஜுன் எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்கல்ல? சொல்லுங்க மாமா. நான் தப்பு பண்ணாதவன் நான் ப்ரூவ் பண்ணிட்டா அடுத்த நிமிஷமே அர்ஜுன் என் கழுத்துல தாலி கட்டுவான்ல? சரி, இதுல உன் தப்பு எதுவும் இல்லைன்னு சாட்சி ஆதாரத்தோட ப்ரூவ் பண்ணா நீ சொன்ன மாதிரியே நடக்கும். உன் கண்டிஷனுக்கு ஒத்துக்கிறேன். ஜெய் மகாகாளி. என்ன இது? கானிஷ்கா போட்ட அந்த நெருப்பு வளையத்திலிருந்து எதிரி நாகராணி மறுபடியும் தப்பிச்சுட்டாளே. என்ன தோல்வியா? இல்ல, கானிஷ்கா எங்க போயிட்டா? கானிஷ்கா, கானிஷ்கா! சொல்லுங்க பாபா. கானிஷ்கா, எல்லா விஷயங்களும் நமக்கு எதிரா நடக்குது. தெரியும் பாபா. தெரியும்னு எவ்வளவு சுலபமா நீ சொல்லிக்கிட்டு இருக்க. கானிஷ்கா, நாம நினைச்ச மாதிரி எதுவும் நடக்கல. அந்த நாகராணி நம்ம கை நழுவி போய்கிட்டு இருக்கா. அந்த நாகராணிய கண்டுபிடிக்கிறதுக்கு உங்ககிட்ட வழி இருந்தா எனக்கு சொல்லு. எனக்கு சொல்லு கானிஷ்கா. இப்ப நமக்கு இருக்கிறது ஒரே வழிதான். அது என்னன்னு எனக்கு சொல்லு. நாகராணியோடைய அடையாளம். ஆமாம் பாபா, நாகராணியுடைய மனித உருவத்தை உலகத்துல இருக்கிறவங்க கிட்ட வெளிச்சம் போட்டு காட்டிட்டா முடிஞ்சிரும்ல. நீ சொல்றதும் சரிதான் கானிஷ்கா. ஆனா அந்த முயற்சியை நான் செய்யலன்னு நினைக்கிறியா? பல தடவை முயற்சி செஞ்சு பார்த்து நான் அதுல தோத்து போயிட்டேன்.
சில தடவை நானும் அந்த நாகராணிய நேருக்கு நேரா சந்திச்சேன். ஆனா அவளோட உருவம் என் மனசுல சரியா பதியாத அளவுக்கு, எனக்கு ஞாபகமே வராத அளவுக்கு அந்த நாகராணி தன்னோட தந்திர வேலையை காட்டிட்டான். ஆனா அவ முகம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியுமே பாபா. இருங்க, இப்பவே அவ உருவத்தை நீங்க பாக்குற விதத்துல நான் காட்டுறேன். சபாஷ் கானிஷ்கா, சபாஷ். உன்னை நான் என்னவோ நினைச்சேன். நீ பெரிய திறமைசாலிதான். குருவே, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. நீ மனசுக்குள்ள வேதனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும் மகளே. குருதேவா. அமிர்தா, எதிரிங்க உன் மனித உருவத்தை உலகத்துக்கு காட்ட முயற்சிக்கிறாங்கங்கிற பயம்தானே உன்னை வேதனைப்பட வைக்குது. ஆமா குருவே, அப்படி நடந்துச்சுன்னா நான் இவ்வளவு தூரம் செஞ்ச முயற்சி எல்லாம் வீணா போயிடும் குருவே. எனக்கு தெரியுமா. இவ்வளவு தூரம் வந்துட்டு இப்ப தோல்வியை ஒத்துக்கிறதுக்கு நான் தயாரா இல்ல குருவே. அப்படி நடக்க கூடாது. எனக்கு இப்போ உங்களோட உதவி வேணும். அமிர்தா, உன் பயம் வேதனை எல்லாம் எனக்கு புரியுதுமா. சொல்லு, இப்ப நான் உனக்கு என்ன செய்யணும்? எதிரிங்களுக்கு என் மனித உருவம் தெரியாத அளவுக்கு பண்ணுங்க. அவங்க மனசுல இருக்கிற என் உருவம் முழுசா அழிஞ்சு போற மாதிரி பண்ணுங்க. அவங்க ஞாபகத்துக்கு என் உருவம் சுத்தமா வரவே கூடாது. அப்படி பண்ணணும் குருவே. அமிர்தா, அப்படி பண்ண முடியும். ஆனா நான் அப்படி செய்யறதால நீ ஒரு விஷயத்தை இழக்க வேண்டி வருமே. அப்படின்னா உன் முகமும் உருவமும் எதிரிகளோட மனசுல இருந்து நிரந்தரமா அழிஞ்சு போயிடும். அது கூடவே உன் மனசுல இருக்கிற உன்னோட எதிரிகளோட உருவங்களும் முழுமையா நிரந்தரமா அழிஞ்சு போயிடும் அமிர்தா. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அவங்க உன் ஞாபகத்துக்கு வரமாட்டாங்க. அமிர்தா, நீ உன்னோட எதிரிகளை மொத்தமா உன் மனசுல இருந்து இழக்க வேண்டி வந்துருமே. நீங்க என்ன சொல்றீங்க குருவே? ஆமா அமிர்தா, ஒவ்வொரு வரத்துக்கு பின்னாடி ஒரு சாபமும் அடங்கி இருக்குங்கிற விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்க. இப்ப நான் உன் கோரிக்கையை நிறைவேற்றிட்டா உன் மனசுல இருக்கிற உன்னோட எதிரிகளோட ஞாபகம் மொத்தமா இல்லாம அழிஞ்சு போயிடும். புதுசா வந்திருக்கிற எதிரிகளை கூட உன்னால ஞாபகப்படுத்திக்கிற முடியாது. உன்னோட எதிரி உன் பக்கத்துல இருந்தாலும் உனக்கு தெரியாது. அமிர்தா, உன்னோட எதிரிகளை மறுபடியும் புதுசா நீ கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. யோசிச்சுக்க, நல்லா யோசி. அந்த சிவனோட விருப்பம் அதுவா இருந்தா அப்படியே நடந்துட்டு போட்டும் குருவே. நீங்க சொன்ன விஷயத்துக்கு நான் தயாரா இருக்கேன். அருள் புரியணும் குருவே, எனக்கு அருள் புரியணும். ஆகட்டும்மா, அந்த சங்கரனோட விருப்பம் எதுவோ அப்படியே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய. பாபா, இப்பவே அந்த நாகராணியுடைய உருவம் உங்க கண்ணு முன்னாடி வர மாதிரி செய்யறேன். ஜெய் தக்ஷகா.
கானிஷ்கா, என்ன இது? முகம் என் கண்ணுக்கு தெரியலையே. என்ன கானிஷ்கா இது? எனக்கு ஒண்ணும் புரியல பாபா. இருங்க, இன்னொரு முறை முயற்சி பண்றேன். ஜெய் தக்ஷகா. கானிஷ்கா எங்க? ஏன் முகம் தெரியல? இல்ல பாபா, இங்க ஏதோ நடக்குது. அந்த நாகராணி மறுபடியும் ஏதோ தந்திரம் பண்றா. இல்லனா இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. இரு இரு, என்ன நடக்குதுன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். என்னாச்சு பாபா? கானிஷ்கா, நடந்தது ஒண்ணு நல்லது, இன்னொன்னு கெட்டது. ரெண்டும் நடந்திருக்கு. அப்படின்னா கெட்டது என்னன்னா, அந்த நாகராணி தன்னோட எதிரிகளோட மனசுல இருக்கிற அவளோட முகத்தை முழுமையா பரிபூரணமா அழிக்க வரத்தை வாங்கிட்டா. அதே மாதிரி நம்ம யாருக்குமே அவ முகம் தெரியாத அளவுக்கு ஒரு கட்டுப்பாட்டை போட்டு வச்சிருக்கா. இல்ல, அப்படி நடக்க வாய்ப்பே கிடையாது. இருங்க, நான் முயற்சி பண்ணி பார்க்கிறேன். ஆமா பாபா, நீங்க சொன்னது உண்மைதான். அவளுடைய முகம் எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. அவளுடைய மனசுல நம்மளோட அடையாளங்கள் முழுமையா அழிஞ்சு போயிடுச்சு கானிஷ்கா. ஒருவேளை நாம அவ பக்கத்துல போய் நின்னா கூட நம்மள அவளால கண்டுபிடிக்கவே முடியாது. இப்ப என்ன பண்றது பாபா? கானிஷ்கா, இனிமே நீயும் அவளும் நேருக்கு நேரா சந்திச்சா கூட உங்களால ஒருத்தருக்கு ஒருத்தர் அடையாளம் காண முடியாது. அதனால தன்னோட எதிரி யாருங்கிறத முதல்ல யாரு கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த யுத்தத்துல வெற்றி. இந்த கண்ணாமூச்சி விளையாட்டு எப்படி இருக்கு பாத்தியா கானிஷ்கா? பாபா, அந்த நாகராணி என்ன ஆட்டம் போடுறாளோ போட்டுக்கட்டும். இந்த கண்ணாமூச்சி ஆட்டத்துல வெற்றி இந்த கானிஷ்கனுக்கு தான். 2 தடவை எப்படியோ அவ எங்கிட்டேந்து தப்பிச்சிட்டா. இந்த தடவை அப்படி நடக்காது. 3வது தடவை அந்த நாகராணிக்கு ஏன் கையாலதான் சாவு. பார்த்துக்கிட்டே இருங்க. மறுபடியும் முதல்ல இருந்து அந்த நாகராணியை நான் கண்டுபிடிக்க முயற்சி பண்றேன். ஜெய் தக்ஷகா. போய் வா கானிஷ்கா, போய் வா, உனக்கு நல்லதே நடக்கும். எல்லாம் எனக்கு எதிராவே நடக்குதே. எல்லா பிளான்ஸும் ஃப்ளாப் ஆகுதே. இங்க என்னதான் நடக்குது? ஹர்ஷா, யார் இந்த ஹர்ஷா? நான் அன்னைக்கு போட்டோ எடுத்துக்கிட்டது அர்ஜுன் கூட தான். அங்க அந்த ஹர்ஷாங்கிறவன் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. இல்ல, இதுல ஏதோ பெரிய மாஸ்டர் பிளானே இருக்கு. இல்ல, இது எல்லாத்துக்கும் அர்ஜுன் என்னை விட்டு விலகி இருக்கிறதா காரணம். அவனை என்கிட்ட இருந்து பறிக்கிறதுக்காக யாரும் விளையாடுறாங்க. எந்த காரணத்துக்காகவும் என் அர்ஜுனை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். மயூரி, அர்ஜுன், வா வா அர்ஜுன். இங்க பாரு, யாரோ நம்ம 2 பேருக்கு எதிராக சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. நீயாவது எனக்கு சப்போர்ட் பண்ணு. நான் நல்லவங்கிறத ப்ரூவ் பண்றேன். ப்ளீஸ். இது பாரு மயூரி,
இது எல்லாத்தையும் விட்டுரு. நீ என்ன செஞ்சாலும் நான் உனக்கு கிடைக்க மாட்டேன். ஏன் சொல்றேன்னா, நான் மனசார விரும்புறது அமிர்தம் மட்டும்தான். எனக்கும் உனக்கும் நிச்சயம் கல்யாணம் நடக்காது. அப்படி சொல்லாத அர்ஜுன். இங்க பாரு, இது உன் கையால நீ போட்ட மோதிரம். நம்ம 2 பேருக்கும் நிச்சயதார்த்தம் கூட முடிஞ்சிருச்சு. இது பாரு மயூரி, நான் கடைசியா சொல்றேன். ஏதோ காரணத்துக்காக நடந்த என்கேஜ்மெண்ட்டுக்காக 2 இதயங்கள் ஒன்னா சேர வாய்ப்பு இருக்கா? எத்தனையோ கல்யாணங்கள் தாலி கட்டத்துக்கு முன்னாடியே லாஸ்ட் மினிட்ல நின்னு போயிருக்கு. எனக்கு அப்படி செய்ய விருப்பம் இல்லை. அதனால தான் நான் இப்பவே சொல்றேன், எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை.